ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு செல்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? அரை மசாலா குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அரைச்ச அரை மசாலா பவுடர். தேங்காயும் சின்ன வெங்காயமும் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அரை மசாலா பொடியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அரை மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கடாயில் மாற்றி அதில் தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கேஸில் வேக வச்சுருவேன். நான் இன்றைக்கி இந்த அரை மசாலா குழம்புக்கு என்ன போட போகிறேன்னா, கருவாடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த அரை மசாலா குழம்புக்கு கருவாடு மட்டும் கிடையாது, முட்டையிலையும் செய்யலாம், மீன்லேயும் செய்யலாம். மீன் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சாலை மீனுன்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற இடத்துல கவலை மீனுன்னு சொல்கிறாங்க. இந்த மீனை யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி துண்டு மீன் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நம்மளுக்கு உடம்பு வலி, கை கால் வலி அப்படின்னு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இதை நம்ம வெந்நீரில் ஆற்றி கொடுக்கலாம். ரொம்ப அந்த வலிலாம் ரிலீஃப் ஆகி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் மதர்ஹுட்டுக்கு இது கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு இந்த குழம்பு வச்சு மீனில் மெயினாக குழம்பு வச்சு கொடுங்க. அது கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வயிற்றில் புண்ணு இருந்தால் அது சரியாகும். நெக்ஸ்ட்டு பால் நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக மெயினாக டெலிவரிக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இதுவே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு 10 டேஸில் இந்த குழம்பு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே சி செக்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20 டேஸ் கழித்து வச்சு கொடுப்பாங்க. மெயினாக என்ன அப்படின்னா, இந்த குழம்பு வைக்கும் போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இரும்பு கம்பி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் நல்லா கேஸில் சூடாக்கி அதை நீங்கள் அந்த குழம்பு கொதிக்கும் போது கொதிக்கிற ஸ்மெல் வரும்ல, அந்த டைம் அதை நல்லா சூடாக்கி அதை நீங்கள் அந்த கொதிக்கும் போது அந்த குழம்புல லைட்டாக அப்படியே வச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அரோமா வெளியே போகாது, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். இது வெளியே மற்றவங்க ஸ்மெல் பண்ணால் நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிட தோணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு வைக்கும் போது அதையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த டிப்ஸை மறந்துடாதீங்க. இதே குழந்தைங்களுக்கு சின்ன பேபிஸ்க்கு 9 மந்த்லேருந்தே கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணுன்னா, சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வடித்து கொடுக்கணும். அதுவே அவங்களுக்கு ஹெல்த்தி தான். அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கம்பியை நல்லா சூடாக்கி அதுக்குள்ளே வச்சு தான் கொடுக்கணும். சளி பிடிக்கிற மாதிரி, காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லாம் உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும். வாரத்தில் ஒரு நாள் எல்லாத்துக்கும் கொடுங்க. தாளிக்கிறதுக்கு நார்மல் ஆயில் யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மசாலா எப்படி ரெடி பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சுடு தண்ணியில் எப்படி ஆற்றணுன்றதும் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லித்தரேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. நெக்ஸ்ட் ஹெல்த்தியான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.